இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மினி ஃபேஷியல். வீட்லயே குறைஞ்ச செலவுல ஃபேஷியல் எப்படி பண்ணலாம்னு சொல்ல போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். இது நான் ஏன் சொன்னேன்னா, எனக்கு நிறைய டைம் இந்த மினி ஃபேஷியல் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது இந்த ஃபேஷியல். அதனால தான் இப்போது இந்த ஃபேஷியலை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் வெளியில் போய் வாங்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. மொத்தமாகவே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஆகும். ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஃபேஷியல் பண்ணி முடிச்சிடலாம். எங்கேயாவது வெளியே போகணுன்னா ஒரு 3 days 4 days முன்னாடி இருந்து டெய்லி 1 டைம் நீங்கள் இந்த ஃபேஷியலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு என்ன இதுக்கு நீங்கள் ரெடி ஆகிறீங்களோ ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப க்ளோயிங்காக. இந்த ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங். ஸோ நான் கிளென்சிங் பண்ணுறதுக்காக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிளென்சிங் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால், நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக தான் கிளென்சிங் பண்ணுறது. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. கண்ணுக்கு மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. இதில் காஃபி பவுடர் இருக்கிறதுனால ஸ்கின் டைட் ஆகும். டைட் ஆச்சுன்னு சொன்னால் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் இப்படி செய்ய மறைய ஆரம்பிக்கும். வயதான தோற்றம் சீக்கிரம் வராது. ஸோ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா கிளென்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா நீங்கள் முகம் கழுவுனதுக்கப்புறமா சோப்பு, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அடுத்ததாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு தக்காளி 1 பீஸ் தக்காளியும் அப்புறமா டீ தூளும் எடுத்துருக்கேன் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இந்த தக்காளியை எடுத்து இந்த மாதிரி டீ தூளில் டிப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் வச்சு நல்லா இப்படி பண்ணணும். சர்க்கிள் ரொட்டேஷனில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும். 5 மினிட்ஸ் மினிமம் 5 மினிட்ஸ் பண்ணணும். ஸ்க்ரப்பிங் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால், நம்ம முகத்தில் இருக்கிற அந்த துளைகள் எல்லாம் ஓப்பன் ஆகி அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறது. இந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம முகத்துலேயே இருந்ததுன்னு சொன்னால் முகம் க்ளோயிங் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சுன்னா தான் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறது. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் 5 மினிட்ஸ் இல்லை அதுக்கு மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் அந்த முகத்தில் இருக்க துளைகள் எல்லாம் ஓப்பன் ஆகி டெட் செல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாம் ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேஸ் பேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்காக பப்பாளி எடுத்துருக்கிறேன். ஒரு 6 துண்டளவுக்கு பப்பாளி எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இந்த பப்பாளியை போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த அரைச்ச பப்பாளி இதில் 1 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்க்கிறேன். தேன் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது எல்லாமே ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகக்கூடிய பொருள் தான். அப்புறமா இது விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ கேப்சியூல்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் தனியாக உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல் பற்றின பெனிஃபிட்ஸே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில்
உள்ள அந்த ஆயிலை விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கழுத்து, முகம் ஃபுல்லாக, அப்புறமா கழுத்து, பின் கழுத்து, இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கை முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால கை சீக்கிரம் நமக்கு கருத்து போயிடும். அந்த மாதிரி கைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 minutes வச்சுருக்கணும் இந்த ஃபேஸ் பேக்கை. அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது. நம்ம பேசணும்னு சொன்னால் நம்ம முகம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருந்ததுனா தான் நம்ம முகத்தில் சீக்கிரமாக சுருக்கம் வராது. அப்புறமா நம்ம முகமும் சுருங்கி இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து டைட் ஆகும். அப்போ நம்ம ஃபேஸ் பேக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசணும்னு சொன்னால் நம்மளோட டைட்னஸ் வந்து இதாகி தளர்ந்துடும். ஸோ அதனால் முகம் வந்து சுருக்கம் வந்துடும். அதனால ஃபேஸ் பேக் இதெல்லாம் போட்டுட்ருக்கும்போது பேசாதீங்க, அமைதியாக பேசாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கு நல்ல க்ளோயிங்காக ஸ்கின் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களே உங்களுடைய ஸ்கின்னை தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளவு க்ளோயிங்காக வலுவலுன்னு இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இந்த ஃபேஷியல் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேஷியல் பேக் நான் டெய்லி ரொட்டீனில் பண்ணக்கூடியது இருக்குது. இனி அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறமா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.